Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் +2 தமிழ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த 1 மார்க் கொஸ்டின் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இருக்க கொஸ்டின்ஸ் படிச்சிருக்கலாம் அல்லது வந்து பார்த்தா நியூ இருந்தாலும் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. ஏன்னா ஃபைனல் டைமில் இருக்கும். ஏன்னா 1 மார்க் நமக்கு 14 out of 14 ஒன்று நம்ம சேனலில் போட்டிருக்க கொஸ்டின் நிறைய கொஸ்டின் அப்லோட் பண்ணிங்க. ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே தொடர்ந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் ஒன் ஆஃப் த ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண அப்புறம் 100 1 மார்க் கொஸ்டின் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தா ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய அசையும் உருவங்களை படப்பிடிக்கும் கருவியை கண்டுபிடித்தவர் பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். நெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒனுக்கு வந்து லூமியஸ் சகோதரன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படத்தை கதை சொல்லாம கண்டுபிடித்தவர் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் மிலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4 வந்து டேஸ் என்பது கதை நகர்க்குதுன்னா காட்சி. கொஸ்டின் நம்பர் 5 வந்து ஒரு காட்சியை சிறிதாக காட்சி இருளாக்கி காட்டுவது டேஸ் என்ற பெயர் பார்த்தீங்கன்னா காட்சி மறைவு. அதுக்கப்புறம் 5வது கொஸ்டின் நடிகரை முன்பின் மேல் என்ற பல கோணங்களை படப்பிடித்து திரைப்படத்தை டேஸ் என வகைப்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா முப்பரிமாண கலை. நெக்ஸ்ட் இஸ் கம்பேரிசன் பண்ணும்போது அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திரைப்படம் என்பது ஒரு வகையான பாத்திரம் நாடகத்தின் டேஸ் எனலாம் பார்த்த குழந்தை நாடகத்தை டேஸ் என கூறுவர் பார்த்தா ஒற்றை கோண கலை. நெக்ஸ்ட் பார்த்தா மனித குலத்தின் தேவை பார்த்தீங்கன்னா போரல்ல நல்லுணர்வு அன்பும் தான் என்பதை உணர்த்திய சார்லி சாப்ளின் படம் வந்து பார்த்தீங்கன்னா த கிரேட் டிக்டேட்டர் ரொம்ப முக்கியமான ஒன்று. நம் கண்கள் தாமாகவே அகண்ட கோணத்தை தேர்வு செய்து கொள்வதை டேஸ் என்கிறோம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா சேமி காட்சி துணிப்பு. அதுக்கப்புறம் சார்லி சாப்ளின் வறுமை மிக்க தன் இளமை வாழ்வி டேஸ் என்ற வெற்றி படம் வந்து திக்கிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 12 வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் திரைப்படத்தை உணர்வுகளை வெளிக்கொண்டார் உதவும் ஒரு மற்றொரு கலைப்பு தான் பின்னணி இசை. கர்நாடக மாநிலத்தில் டேஸின் சுற்றூர் மக்கள் திரைப்படம் பார்த்ததே இல்லை. ரொம்ப முக்கியமாக எக்கோடு என்ற மக்கள் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராண்ட் கப்பே விடுதியில் லூமியஸ் சகோதரர் திரையிட்ட படங்களில் ஒன்று பார்த்தீங்கன்னா ரயிலின் வருகை. அதுக்கப்புறம் நரேட்டர் என்பவர் வந்து கதை சொல்பவர். ஆர்ப்பரிக்கும் கடல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ப்பரிக்கும் கடல் அதன் அடித்தளம் மௌனம் மகா மௌனம் ஆடிய அடிகள் புலப்படுவது வந்து புறாசிகள் அகத்தனை அசைக்க இயலாது. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 16 வந்து பார்த்தீங்கன்னா 7 ஆண்டு இயற்றி ஒரு 2 ஆண்டில் சுல்கல மன்னர் காட்ட வேண்டிய தொடர்கள் வெளிப்பாடு செய்தோம் 1 சரி 2 சரி பொறுத்துக்கு வந்து ஆப்ஷன் ஆ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 19 இதில் பார்த்தீங்கன்னா வேறுபட்டதை கருப்பிடி காட்சி மறைவு தமிழரின் கலை நாகரிகம் பண்பாடு முதலியவற்றை உள்ளடக்கிய கருவூலமாக திகழ்வது பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் முக்கியமான. 21 நித்திலம் என்பதன் பொருள் முத்து. நெக்ஸ்ட் 22வது கொஸ்டின் அரங்கேற்றத்தை வெற்றிகரமாக முடிக்கும் ஆடல் மகளுக்கு டேஸ் அளித்து சிறப்பிப்பவர் தலைக்கோள். 23வது பார்த்தீங்கன்னா தலைக்கோள் புண்ணிய நதிகளிலிருந்து டேஸ் முகுந்து நன்றிகள் இருப்பது பார்த்தீங்கன்னா பொற்குடங்களில். அதுக்கப்புறம் இருக்கிற கொஸ்டின் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 26 வந்து வலா அப்படின்னு வந்து ஆண் முடிஞ்ச செய்தியில் சொல்லவே மாதவி தனது நாட்டிய திறமையில பெற்ற படம் பார்த்தா தலைக்கோழி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 29 பாருங்க அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. தட் மீன்ஸ் வந்து சிலப்பதிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும். கொஸ்டின் நம்பர் 30க்கு வந்து பேராசிரியர் 30 கண்ணகி மனு இருந்தோம் ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் 32க்கு வந்து பார்த்தீங்கன்னா 33க்கு வந்து சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசன் என பெயரிட்டு பெரியார். அதுக்கப்புறம் ஐம்பெரும் காப்பியம் என்ற சொல்லுக்கு தம் முறையில் குறிப்பிட்டு மயிலைநாதர் ரொம்ப முக்கியமானது. 35க்கு வந்து கூற்று 1 சரி கூற்று 2 தவறு. அதுக்கப்புறம் பொறுத்துக்கு வந்து ஆப்ஷன் ஆ தவறான இனியை தேர்வு பார்த்த பாவ இலக்கிய வந்து விருத்தப்ப நாளடியார். அதுக்கப்புறம் 38வது கொஸ்டின் வந்து அல்லல் படுவோம்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா தீனத்தர் ஆப்ஷன் இ. அதுக்கப்புறம் வந்து திண்ணியர் என்பதன் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மன உறுதியுடைய ரொம்ப முக்கியமான 39 கொஸ்டின் ஆராய்ந்து சொல்பவர் பார்த்தீங்கன்னா தூதுவர். 41வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நடுங்கும்படியான துன்பம் இல்லாதவர் வந்து பார்த்தீங்கன்னா வரப்பு முன்னரே அறிந்து காத்துக்கொள்பவர். எளியது அரியது என்பவர் பார்த்தீங்கன்னா சொல்வது சொல்லியபடி செய்வது. 43வது பார்த்தீங்கன்னா வறுமையும் சிறுமையும் தருவது வந்து பார்த்தீங்கன்னா சூது ரொம்ப முக்கியமானது. 44வது வந்து பெரிய தெற்கின்றியமை வந்து அச்சாணி ரொம்ப முக்கியமானது. 45வது கொஸ்டின் அகத்தில் உடன்பாடு இல்லாதவர் கூடி வாழும் வழக்கே ஒரு குடிசில் டேஸ் வளர்த்து பண்ணி பார்த்தீங்கன்னா பாம்புடன் வாழ்வதற்கு மக்களுக்கு இயற்கை அறிவு எதனால் ஏற்படுவதுன்னா மனத்தால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல செயல்பாட்டுக்கு வேண்டியது பார்த்தா மன ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 48 இ ஆப்பா என்பது விரிவாக்கம் இந்தியா ஆட்சிப்படி. 49 வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியத்தில் மேன்மை நூலின் ஆசிரியர் வந்து வெறியன்பு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 50வது கொஸ்டின் 1955ஆம் ஆண்டு தமிழ் வளர்ச்சித் துறையில் சிறந்த நூலுக்கான பரிசினை பெற்ற இறையன்மீன் கவிதை வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கால் மீன்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிடுவது ஒவ்வொரு டேஸ்னா நாளும் பலர் கொஞ்சம் விழித்திருக்க அவரை பாடியது பார்த்து சோழன் நலங்கிலையும் பார்த்தீங்கன்னா கோவில்கள். இது முக்கியமான கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின். அதிசய மலரின் புன்னகையை பிடித்தவருக்கு தமிழ் பார்த்தீங்கன்னா அனைத்தையும் அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த கால துயரங்கள்லாம் கலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எழுத்து எல்லாமே அனைத்து பசங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்து முச்சம் இலக்கியம் வந்து நம்ம கம்பேரிசன் பண்ணிங்க. 55வது கொஸ்டின் உண்டு பிறந்து வளர்ந்த இடத்தனில் வளர்ந்த ஆண் முடிஞ்ச வந்து பார்த்தா பெயரெச்சம். யானை புக்க புலம் போல சொல்லும் பார்த்தீங்கன்னா தனக்கு பயன்படாத பிறருக்கும் பயன்படாதது. 57வது கொஸ்டின் நீரின் அப்படின்னா ஆப்ஷன் ஆ வந்து பார்த்த குதிரையில் இருக்கும்
பகுமதிகள். அதுக்கப்புறம் 58 வந்து யவனர்களின் கப்பல்கள் நிறுத்தி வைக்க பயன்படுத்திய இடம் வந்து முசிறி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 59 யவனர் அரண்மனையை தொழிலாளர்கள் கட்டுப்படுத்திய மன்னன் வந்து இமயவரமன் நெடுஞ்சேரலாதன். 59 60வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டேஸ் நமக்குள் உந்து சக்தியாக உற்பத்தி செய்கிறார்கள் என்பது மேலாண்மை விதினா போட்டியாளர்களே. 61 எல்லாருக்கும் கல்லணை ஏழு பிறப்பு தீனை என்று நிதியை கண்டபடி கையாளும் குறிக்கும் இலக்கியம் வந்து நல்வழி. துளிகள் என்னும் நூலின் மூலம் உலக புகழ் பெற்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெராக்லிடஸ். 63 வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலிகள் பூனைகளையும் டேஸையும் ஆக்குவரும் புலிகளை. புத்திசாலிகள் வந்து பூனைகளை புலிகளை ஆக்குவார். புறநானூற்றின் டேஸ் பாடலை எவனது கப்பல்னா 56. பிண்டம் என்ற சொல்லின் பொருள் வந்தது வரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 66வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிசுநாந்தியார் காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன். இது அறிவுடை நம்பி ஆப்ஷன் ஆ. 67 வந்து அரசனை நல்வழிப்படுத்த பெரும் பொறுப்பை மேற்கொண்டவர் பார்த்தா சங்கப்புலவர்கள். 68வது ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் போன்ற நல்லில்வை சிறப்பிக்க ஒரு பார்த்தா பாடாண்திணை. ரொம்ப பாடப்படும் ஆண்மை வீரம் வெற்றி ஒழுக்கம் பண்பாடு சுதம் பாடாண்திணை. காய்நல் அறுத்து கவலம் அது வந்து பார்த்தீங்கன்னா செவியறி உருவு துறை ஆப்ஷன் இ. ரொம்ப முக்கியமானது. காய்நல் அப்படின்றது வந்து 3 காலத்தில் வந்து இப்போ வினைத்தொகை. 71வது கொஸ்டின் வந்து சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும் கட்டுரை ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஐராவதம் மகாதேவன். 72 வந்து பார்த்தீங்கன்னா ஓசனம் அகலிகை கதைகளை துன்பங்களை பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா புதுமைப்பித்தன் ஆப்ஷன் ஆர். 73 வந்து செங்காயபின் என்பது பார்த்தா சமண துறவி. 74 ஐராவதம் மகாதேவன் 30 ஆண்டுகள் கல்வெட்டுகள் ஆய்வில் ஈடுபட்டார். 75 வந்து பார்த்தீங்கன்னா பின்வரும் தொன்மைகளும் பொருந்தாத ஒன்று பார்த்தீங்கன்னா வயதில் சிறியவள் ஆனாலும் தலைவி. 76வது கொஸ்டின் வந்து பார்த்தா ரெஃபர் பண்ணிக்க தொன்மை பற்றிய கூட தவறான ஒன்று. 77 வந்து பார்த்தா மேட்ச் வந்து ஆப்ஷனா. அதுக்கப்புறம் வந்து 78 வந்து பார்த்தா சர்க்கோணத்தின் ஒரே கேட்டு தூண்டப்பட மயிலை சீனி வெங்கடாசம் வந்து கிறித்துவம் தமிழ். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நிறைய கேட்டிருக்கிறாங்க. தமிழர்களின் வரலாற்று இருண்ட காலம் என்று அழைக்கப்படுவது கலப்பீர் காலம். இது நம்ம படிச்சிருப்போம். கவின்கலை குறித்து தமிழில் வெளிவந்த முழுமையான முதல் நூல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் வளர்த்த அழகு கலைகள். மயிலை சீனி வெங்கடாசம் அவர்கள் மீட்டிருக்கும் முயற்சிக்கு சான்றாக திகழும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வரலாறு. சமூகத்தின் நெருக்கமாக குடும்ப கட்டுமான சிக்கி தமது முகத்தை தொலைத்துள்ள பார்த்தா பெண்கள். 83வது கொஸ்டின் வந்து தமது அடையாளத்தை. 84 ரொம்ப முக்கியமான ரச்சனை யாத்திரைத்தில் உள்ள பருவங்கள் எண்ணிக்கை 5. கிறித்துவ கம்பர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கிருஷ்ணப்பிள்ளை. சிறுபானற்று படை காட்டும் பாட்டுடை தலைவன் இன்றைய நிலப்பகுதி பார்த்தீங்கன்னா திண்டிவனம். ரொம்ப முக்கியமான கடையேழு வள்ளல்கள். கடையேழுவனா பாரி ஓரி காரி ஆய் நல்லி எழினி பேகன். திருப்பி சொல்ற பாருங்க. பாரி ஓரி காரி ஆய் நல்லி எழினி பேகன் தான் கடையேழு வள்ளல்கள். இதில் குறிப்பிடப்படுவதுன்னா நல்லியக்கோடனும் குமரனும் கம்பேர் பண்ணிக்கூடாது. சங்க இலக்கியத்தில் அகத்திணை மாந்தர்களில் உள்ளத்துணர்களை குறிப்பாக உணர்த்து குறிப்பிடுவது உள்ளுறவுமே. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆப்ஷன் 89th மறைத்து சொல்லவும் மிகுத்து சொல்லவும் அழுத்தி சொல்லவும் பயன்படும் இலக்கிய உத்தி வந்து குறியீடு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். காணமஞ்சிக்கு கலிங்கம் நல்கியவன் வந்து பார்த்தா பேகன். குறியீடுகளை பொறுத்துகள் வந்து ஆப்ஷன் இ. 92வது கொஸ்டின் கூற்றும் சரி காரணம் சரி. 93 திட்டம் எனும் தலைப்பில் வரங்கள் சாபங்கள் ஆக வேண்டும் திட்டம். நெக்ஸ்ட் பார்த்தா குறியீட்டால் பொருளை உணர்த்துவது வந்து பார்த்தீங்கன்னா குறியீட்டியம். நெக்ஸ்ட் 95வது கொஸ்டின் பார்த்தா தமிழை பொறுத்தவரை டேஸ் காலம் முதல் குறியீட்டின் பயன்படுத்தி அதிகப்படுத்துவது தொல்காப்பியர் காலம். கோடைமலை இச்சிறுகதியின் ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 97வது கொஸ்டின் பெற்றோர் என்ற சொல்லின் பொருள் வந்துட்டு பேர் பெற்றோர். நெக்ஸ்ட் அந்த கதைகள் வெளிப்படும் அடிப்படையான பண்பு வந்து மனிதநேயம். நன்மொழி என்ற பற்றி பார்த்தீங்கன்னா நன்மை கூட்டல் மொழி பார்த்தா மை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இருப்போதல். நெக்ஸ்ட் சிறுபானன் பயணம் முடித்த இடம் வந்து கிடங்கில். ஓவராலாக இதில் பார்த்த இந்த 100 கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் இதில் படிச்சிருக்கலாம் அல்லது வந்து ஜஸ்ட் கோத்துருப்பலாம். இருந்தாலும் ஃபைனல் சமயத்தில் இருக்கும்போது நம்ம எந்த கொஸ்டின் பார்த்தாலும் அதில் இருக்க எல்லாமே தெரியுதான் ஜஸ்ட் கோத்துருப்பேன். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஸ்டடீஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் திருப்பி சொல்லக்கூடியது நீங்கள் படிக்கணும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் 2019 2024 ஜூன் வரைக்கும் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஸ்டடீஸ் வித் ஆன்சர்ஸோட பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். 10 கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அந்த கொஸ்டினில் இருக்கிற கொஸ்டின் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா போதும். கட்டாயம் நல்ல மார்க் எடுங்க. அது மட்டும் இல்லை சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் ஒன்று அப்லோட் பண்ணியிருப்போம். அதில் இருக்க கொஸ்டின் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் யூடியூப் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஐ வுட் லைக் டு சே கிரேட் விஷஸ் டு ஆல் த ஸ்டூடெண்ட் those who are writing +2 தமிழ் எக்ஸாம். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நாளைக்கு எக்ஸாம் நீங்கள் நல்லா எழுதலாம். ஈஸியாக கொஸ்டின் பேப்பர் வரும். ஆல் த பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.